ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜும்மா நாள்ல நம்ம பிரத்யேகமாக ஓத வேண்டிய, யாருக்கும் அதிகமானவங்களுக்கு தெரியாத ஒரு செலவாத்தை சொல்ல போறோம். ஏன்னா செலவாத்து பாத்தீங்கன்னா பல வகையான செலவாத்துகள் இருக்கு. அது ஒவ்வொரு செலவாத்துலயுமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா நபிக்காக அல்லாஹ்விடத்துல துவாவாக கேட்போம். செலவாத்து அப்படிங்கிறதே நபிக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா தான். அதுல பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரத்யேகமான செலவாத்து. இதை நீங்க ஓதுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களை கூட நபி அவர்களுக்காக கேட்டதற்கு சமமாகும். அதனால இந்த செலவாத்துல ஒரு 4 சின்ன வரிகள் தான் இருக்கும். இந்த செலவாத்தை நீங்க 7 முறை ஓதிக்கணும். ரொம்ப ஒன்றும் சிரமமான அமல்லாம் கிடையாது. தொழுகை இல்லாதவங்க, ஒழுகு இல்லாதவங்க யார் வேணா ஓதலாம். எந்த நேரத்துல வேணா நம்ம இந்த செலவாத்தை ஓதிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாள்ல என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கன்னு நபி அவர்கள் கேட்டிருக்காங்க. நாம இதை ஓதிக்கொள்ளலாம். இப்ப அந்த செலவாத்துடைய 4 வரியை நான் போடுறேன். ஒரு வரியா போடுறேன் பாருங்க. அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நபியின் ரூஹின் மீது உன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் அருள்வாயாக ரஹ்மானேன்னு நம்ம கேட்கிறோம். அதாவது நபி அவர்களுக்கு சாந்தி சலாம் உண்டாகட்டும் நம்ம கேட்கறதுக்கும், நபியுடைய ரூஹின் மீதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதான் நம்ம சொன்னோம், ஒவ்வொரு அணுவான விஷயங்களும் இதுல இருக்கும்னு சொன்னோம். அப்ப நபி அவர்களுடைய ரூஹுக்காக நம்ம சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அடுத்த வரி பாருங்க. அல்லாஹும்ம சல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜசதினா உடல் அப்படின்னு அர்த்தம். நபியின் உடல் மீது உன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் அருள்வாயாக அப்படின்னு கேட்கிறோம். முதல் ரூஹு கேட்டுட்டோம், அடுத்து உடல் கேட்கிறோம். எப்பயுமே ரூஹும் உடலும் சேர்ந்ததுதான் ஒரு உயிர். அதுதான் நம்ம என்ன பண்றோம், தனித்தனியா கேட்கிறோம். அடுத்து 3வதாக அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நபியின் கப்ரின் மீது உன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் தருவாயாக நம்ம கேட்கிறோம். அப்ப நபி அவர்கள் எங்க இருக்காங்க, எல்லாருமே மஃபாத்தானவங்க கபர்ல தான் இருப்பாங்க. அந்த கபருக்காக நம்ம கேட்கிறோம். அடுத்து கடைசியா வாலா ஆலிஹி வஷஹ்பிஹி வசல்லம் அப்படின்னா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் சஹாபாக்களுக்கும் இன்னும் அவர்களை பின்பற்றினவங்களுக்கு எல்லாத்துக்குமே உன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் கூட நம்ம கேட்கிறோம். அப்ப இது அழகான ஒரு செலவாத்தா இருக்கு. இது அதிகமானவங்க ஓதி இருக்க மாட்டாங்க. இந்த செலவாத்தி 7 முறை ஓதிக்கோங்க. எந்த நேரம் வேணா ஓதலாம்னு சொல்லிட்டோம். அதனால கேட்ட கையோடவே இந்த நாள்ல இந்த அமலை செஞ்சுட்டு போயிடலாம். ரொம்ப சிறுசுதான், வெறும் ஒரு நிமிஷம் தான் ஆகும். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம வெறும் 7 முறை தான் ஓதலாம் வாங்க. அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம சல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வாலா ஆலிஹி வஷஹ்பிஹி வசல்லம். அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம சல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வாலா ஆலிஹி வஷஹ்பிஹி வசல்லம். அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம சல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வசல்லம். அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம சல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வசல்லம். அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம சல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வசல்லம். அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம சல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வசல்லம். அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அமல்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஜும்மா நாள் அப்படிங்கிறது அமல்களுக்கு எல்லாமே தாயாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நாளை விட அதிகமான அமல் செய்யணும். அதனால பாத்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த அமல்களை நம்ம இன்னும் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஓத வேண்டிய சூறாக்கள், இன்னைக்கு ஓத வேண்டிய திக்ருகள் போட்டிருக்கோம். இது செலவாத்து, மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா திக்ரு, சூரா, ஆயத்துன்னு போட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்க செய்து கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். உங்களுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து வைப்பானாக. நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்கம்மா. நான் எல்லாருக்காகவும் நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன். கமெண்ட்ல சில டைம் ரிப்ளை பண்றதுக்கு டைம் இருக்காது. ஆனா நான் உங்களுக்காகலாம் துவா செய்துட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஜும்மா நாள் முழுவதுமே ஒவ்வொரு வாரமுமே நான் எல்லாருக்காகவுமே நான் கேட்பேன். நீங்களும் என்னை உங்களுடைய துவால சேர்த்துக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.